Hi, welcome to Rajesh Cinemas. நான் உங்க ராஜேஷ். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போறோம் அப்படின்னா 2024ல ஒரு மலையாளம் படமா ரிலீஸ் ஆன கிஷ்கிந்தா காண்டம் அப்படிங்கிற படத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹீரோவோட அப்பா ஒரு ஆர்மி ஆபீசரா இருந்து ரிட்டையர்ட் ஆகி ஒரு அமைதியான வாழ்க்கை வாழ்றாரு. அதுக்கப்புறம் ஹீரோ ஒரு கல்யாணம் வேற பண்ணிக்கிறாப்புல. அந்த கல்யாணம் இரண்டாம் திருமணம். ஏற்கனவே முதல் ஒய்ஃப் 2 வருடத்துக்கு முன்னாடி இறந்து போயிடுறாங்க. அவங்களுக்கு ஒரு 7 வயசு பையன் வேற இருக்கான். அவன் மர்மமான முறையில காணாம வேற போயிடுறான். எங்க தேடியும் கிடைக்கல. அதுக்கு இப்ப வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா விடையும் தெரியாம ஹீரோ பரிதவிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த நிலைமையில 2வது கல்யாணம் வேற பண்ணியிருக்காரு. அது நம்ம அபர்ணா பாலமுரளிய. அபர்ணா பாலமுரளி வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்ததுக்கு அப்புறம் ஹீரோவோட அப்பாவோட ஆக்டிவிட்டியில நிறைய மாற்றங்கள் தெரியுது. இவங்க ஒவ்வொன்றா நோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு இடையில ஊருக்குள்ள ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வேற பண்றாங்க. அது என்ன அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எலெக்ஷன் வரப்போகுது. அதனால யாராரு கன்னு வச்சிருக்கீங்களோ அவங்க எல்லாருமே வந்து கன்னை ஒப்படைச்சிருங்க அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பை வெளியிடுறாங்க. இந்த அறிவிப்புல நம்ம ஹீரோவோட அப்பாவும் ஒரு கன்னை வச்சிருக்காரு. அவர் மட்டும் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து ஒப்படைக்கவே இல்லை. இவங்களும் என்ன பண்றாங்க அப்படின்னா தகவல் சொல்லி சொல்லி பாக்குறாங்க. ஆளையும் காணா, தகவலையும் காணா. போலீஸ் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா நேரா வீட்டுக்கே போயிடுறாங்க. அப்பதான் அவங்களுக்கு ஒரு தகவல் தெரியுது. என்ன அப்படின்னா துப்பாக்கியை காணா அப்படின்னு சொல்லி. என்னங்கடா இப்படி அசால்ட்டா சொல்றீங்க துப்பாக்கியை காணா அப்படின்னு சொல்லி. இதுக்கப்புறம் அந்த துப்பாக்கி கிடைச்சிச்சா இல்லையா, ஹீரோவோட பையன் காணாம போனவன் திரும்பி கிடைச்சானா இல்லையா அப்படிங்கறதுதான் இந்த படத்தோட மீதம் உள்ள மொத்த கதையுமே. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஹீரோவோட அப்பாவா பிளே பண்ணியிருக்கிறது விஜயராகவன். சான்ஸே இல்லைங்க, உண்மையிலே சொல்றேன். அவ்வளவு அருமையா நடிச்சிருக்காரு. அவர் வந்து ஒவ்வொரு செயலுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரோட அந்த ஏற்ற கதாபாத்திரத்துக்கு இப்படிதான் இருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி நம்மளை வந்து ரியலாவே நம்ப வைக்கிது. அந்த அளவுக்கு ஒரு அபாரமான நடிப்புனே சொல்லலாம் அவர்கிட்ட இருந்து. அதே மாதிரி ஆசிஃப் அலி கொடுத்த கேரக்டரை கரெக்டா வந்து பண்ணிட்டு போயிருக்காரு. அபர்ணா பாலமுரளி கூடவே வராங்க. அவங்களுக்கு ஒரு முக்கியமான கேரக்டர். அவங்களும் தன்னோட ரோலை மிக சிறப்பாகவே பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட டைரக்டர் தின்ஜி தையத்தான். அவரு எந்த அளவுக்கு நம்மள ஒரு பரபரப்பின் உச்சத்தில் கொண்டு போக முடியுமோ அது கொண்டு போயிருக்காரு. எப்படின்னு கேட்டீங்கன்னா செகண்ட் ஹாஃப்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்தளவுக்கு இது வந்து ஒரு ஸ்லோ டிராமாவா தான் போகும். செகண்ட் ஹாஃப் உண்மையில ஒவ்வொரு சீனும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்து நம்மளை என்னங்கிறத யோசிக்க வைக்கிது. அது வந்து டைரக்டருக்கு ஒரு மிகப்பெரிய நம்ம சபாஸ் போட்டுக்கலாம் இந்த இடத்துல. இது ஆக்சுவலா திருஷ்யம் படத்தோட ஒரு சாயல் அப்படிங்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா கடைசி 30 நிமிஷம் நமக்கு அந்த மாதிரிதான் தோணுது. ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷனை வர வைக்குது ஒவ்வொரு காட்சியுமே. மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு மெலோ டிராமாவா போய் கடைசி செகண்ட் ஹாஃப்ல ஒரு 35 நிமிஷம் பாத்தீங்க அப்படின்னா செம பரபரன்னு போகும். வேற லெவல்ல இருக்கும் படம். இது ஒரு ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய ஒரு தரமான ஒரு படம். மீண்டும் அடுத்த மூவில ரிவ்யூல நான் உங்களை சந்திக்கிறேன். என்னோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.